சர்க்கரை நோய்களை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கோம். சர்க்கரை நோய் எத்தனை வகை இருக்கு, எந்த நோயெல்லாம் முழுமையாக வெளியே, எந்த மாதிரியான உணவு முறை, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவை பற்றி ஒரு சில தவறான புரிதல்கள் இருக்கு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சர்க்கரை நோய்களை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கோம். சர்க்கரை நோய் எத்தனை வகை இருக்கு, எந்த நோயெல்லாம் முழுமையாக வெளியேற, அதாவது ரிவர்ஸ் பண்ணி அந்த சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர முடியும், எந்த மாதிரியான உணவு முறை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பதிவில் என்ன அப்படின்னா, இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவை பற்றி ஒரு சில தவறான மித்ஸ், பொய்கள், தவறான புரிதல்கள் இருக்கு. ஸோ அது என்ன மாதிரியானது, அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல் இருக்கு. இப்ப ஏதாவது நிறைய காரணங்கள் இருக்கு. நமக்கு தெரியாது. பல பேர் டயபெட்டிக்கை ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் அந்த ஒரு HbA1cங்கிறத நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். 3 மாத சர்க்கரையின் அளவு சராசரியாக நம்மளுடைய ஹீமோகுளோபின்ல இருக்கும். அதை வச்சு நம்ம சர்க்கரை நோய் நமக்கு வரப்போதா, சர்க்கரை நோய் நமக்கு இருக்கா, அதை கட்டுக்குள் இருக்கா, இல்ல கட்டுக்கடங்காமல் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பரா போகுதுங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால HbA1c அப்படிங்கிறது எல்லோருமே பார்க்கலாம். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான், தவறான விஷயம் கிடையாது. ஈவன் PCOS இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா HbA1c பிளட் சுகர் பார்க்கணும். அதே மாதிரி உடல் பருமனாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பிளட் சுகர் பார்க்கணும். ஆனால் இந்த ஃபாஸ்டிங் பிபி பார்க்கறத விட HbA1c பார்ப்பது ரொம்ப முக்கியம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமா இருக்கு, குறிப்பாக லைஃப் ஸ்டைல் டிஸார்டருக்கும் மெட்டபாலிக் டிஸார்டருக்கும். அதனால சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவை பார்க்கணும் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். அடுத்து குளுக்கோமீட்டர் அவ்வளோவா கரெக்டா காமிக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பா தான் காமிக்கும், ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப. ஆக்சுவலா நம்ம பிளட் சுகர் நம்ம மெஷர் பண்றோம்னா நம்ம பார்த்துருப்போம், சில சமயம் இங்க நரம்புகள்ல இருந்து எடுப்பாங்க. இந்த குளுக்கோமீட்டர் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா விரல் நுனிகள்ல இருந்து எடுப்பாங்க. இங்க பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை அந்த எல்போ ஜாயிண்ட்ல இருந்து பார்க்கறது வீனஸ் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிலரி பிளட் சுகர். நம்ம ஒரு உணவு உண்றோம், அந்த சத்துக்கள் அதுல இருந்து சுகரை எடுத்துட்டு செல்கள் எல்லா இடத்துக்கும் போகும், ரத்தம் மூலம் எல்லாம் போகும். கேபிலரிங்கிறது இந்த நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கொண்டு வர்றதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வலைப்பின்னல்கள். ஸோ அதுதான், அதுல தான் இதை பார்க்குறோம். அடுத்து திருப்பி தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு வர்றது வீனஸ் பிளட் சுகர், அதுல தான் பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளுக்கோமீட்டருங்கிறது எதை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிலரி பிளட் சுகர் லெவலை தான் பார்க்குது. இதை மொத்தத்துக்கு சுத்தமா தப்பா காமிக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனா இது ரொம்ப பெர்ஃபெக்டா காமிக்கும்னு சொல்ல முடியாது. இது எந்த நேரத்துல நமக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு மருந்து எடுக்க போறோம், இல்ல திடீர்னு எனக்கு லோ சுகர் ஆகுது, ஹை சுகர் ஆகுது, எனக்கு ரொம்ப வேர்க்குது, ஏதோ ஒண்ணு தவறா நமக்கு தெரியுது, இல்ல உடனே நம்ம பிளட் ஷெட் ஒரு மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் சுகர் பார்க்கணும் அப்படின்னா அப்ப அந்த குளுக்கோமீட்டர் நமக்கு பலன் தரும். அப்போ கூட என்ன அப்படின்னா, இதுலயும் 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங்ல பார்க்கறது ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கும் குளுக்கோமீட்டர். இந்த சாப்பிட்ட பிறகு பிபியில பார்க்கறது, ரேண்டம் பார்க்கறது அவ்வளோ கரெக்டா இருக்காது. ஸோ ஃபாஸ்டிங்ல பார்க்குறப்போ குளுக்கோமீட்டர்ல பார்க்கக்கூடிய ரத்த அளவு பிளட் சுகர் அளவு ஒரு ரிலேபிளா இருக்கும். இதை அல்லாது அவங்களுக்கு ரத்தச்சோகை இருக்கு, இல்ல உணவு அப்பதான் சாப்பிட்ருக்காங்க, இல்ல வேற ஏதாவது நோய் நிலைகள், காய்ச்சல், ஸோ காய்ச்சல் இருக்கு, தூக்கம் சரியில்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம கார்டிசால் அதிகரித்து காணப்படும். அப்ப என்ன பண்ணும்னா இன்சுலினுக்கு அது ஒரு பேன், ஒரு தாழ்பால் போடும். அப்ப என்ன ஆகும்னா நார்மலாவே பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த குளுக்கோமீட்டர்ல பார்க்கறது ஃபாஸ்டிங்ல நல்ல பலன் தரும். எமர்ஜென்சிக்கு ஓகே, நம்ம நம்பலாம். பட் இதை வச்சு நம்ம ஒரு முடிவா நம்ம சுகர் சீரா இருக்கு, வஸ்டா இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஒருபோதும் வர முடியாது. அடுத்து சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு இது பண்ண
எல்லா மாவுச்சத்தையும் நிறுத்தணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நமது பாரம்பரிய முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் மாவுச்சத்து இருக்கக்கூடியது தான். அதுக்கடுத்து தான் நம்ம புரதம், அதுக்கடுத்து தான் நம்ம கொழுப்பு. ஸோ இது இடையில வந்து ஒரு பிரமிட வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா இந்த மாவுச்சத்துங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு இட்லியா, ஒரு தோசையா எல்லாமே பட்டை தீட்டப்பட்டது. பீஸாவும், மைதாவும் எப்படியோ அதே மாதிரி தான். இட்லில ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ரீஃபைன் பண்ணிட்டு, சத்துக்கள்லாம் எடுத்துட்டு வெள்ள வெள்ளேன்னு ஒரு கார்போஹைட்ரேட்ட மட்டும் வச்சு இது பண்றோம். ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கக்கூடாதே தவிர, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு சுண்டல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஒரு அரிசி சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், பட்டை தீட்டப்படாத அன்பாலிஷ்டு ரைஸ். ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரும் பாதிப்பு வந்து இருக்காது. அடுத்து ஒல்லியா இருந்தாங்க, மெல்லிய தேகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வராது. உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கிறது கிடையாது. யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெல்லிதா இருக்கேன், எனக்கு டயர்ட்னஸ் இருக்கு, யூரின் அதிகமா போகுது அப்படிங்கிறவங்க, இல்ல எனக்கு சுகர் இருக்காது, நான் ஒல்லியா தானே அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா இதையும் தாண்டி ஒபிசிட்டியும் தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு. ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப வந்து அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க, இவங்களுக்கும் சர்க்கரை நோய் ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குண்டா இருந்தேன், இப்ப இளைச்சேன், ஆனா எனக்கு இந்த சர்க்கரை நோய்க்குரிய சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, ரொம்ப வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு உடல் இளைப்பை வந்து ஏற்படுத்தும். அது மாதிரி நம்ம ஜுவனைல் டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 1.5 இருந்தது அப்படின்னா அந்த பருத்த தேகம் இளைக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம முறையா வந்து அதை அணுகணும். மெல்லிய தேகம் ஒல்லியா இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல்லாம் இருக்காது. அவர்களுக்கும் மற்ற காரணிகள் இருந்தா சர்க்கரை நோய் வந்து வரும். அதுக்கடுத்து நான் மருந்து எடுக்கிறேன், அதனால வந்து நான் உணவும் எக்ஸசைஸையும் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அது முற்றிலும் தவறானது. ஸோ மருந்து எடுத்தாலும் நம்ம உணவும் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணாதான் ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீரா இருக்கும். நான் 3 வேளையோ 2 வேளையோ சரியா மருந்து போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன், நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறேன் அப்படின்னா நமக்கு உடல் பாதிப்பை தான் வந்து ஏற்படுத்தும். ஒரு பொழுதும் நமக்கு எடுக்கிற மருந்து உதவாது. அடுத்து இன்சுலின் எடுத்தா நம்ம லைஃப் லாங்கா இன்சுலின் எடுக்கணும், அதை ஒரு பொழுதும் நிறுத்த முடியாது அப்படின்னா, ஆக்சுவலா இன்சுலின் கொண்டு வரப்பட்டதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயில தீவிர உடல் இழைப்பு இருந்தது அப்படின்னா அவர்களுக்காக கொண்டு வந்ததான் இன்சுலின். அதே மாதிரி கர்ப்ப காலத்துல இல்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்ண போறோம் அப்படின்னா இன்சுலின் அந்த நேரத்துல போடுவாங்க. ஒன்ஸ் நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டு நார்மல் இதுக்கு வந்த பிறகு மருத்துவர்களே இன்சுலின் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்திற்காக சர்க்கரை அளவு சீரா இல்லைன்னா இன்சுலின் எடுப்பாங்க. ஆனா அதற்கு பின்னாடி நீங்க உணவு முறையை சீராக வைத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களும் இன்சுலினை விட்டு வாழலாம். குறிப்பாக டைப் 2. டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா இன்சுலின் டிபெண்டன்ட் தான். அவங்க இன்சுலினை விட்டு வாழ முடியாது. ஆனா இன்சுலினோட தேவையை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதற்கேற்றவாறு நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணோம்னா இன்சுலினோட தேவையை குறைக்கலாம். டைப் 1.5 இருக்கிறவங்க இன்சுலினுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தேவையா இருக்கும். ஆனா அதையும் நம்ம உணவு முறையில சீராக்கணும்னா டைப் 1.5ம் இன்சுலின் இல்லாமல் வாழ முடியும். அதனால இன்சுலின் ஒன்ஸ் போட்டாச்சுன்னா லைஃப் லாங் போடணும் அப்படிங்கிற எண்ணம் தவறான ஒரு விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான 15-15 ரூல் இருக்கு. பிளட் சுகர் லோ ஆகும் பொழுது என்னன்னா சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி வெடவெடன்னு இருக்க மாதிரி இருக்கும், வேர்த்து கொட்டும், சுயநினைவு இல்லாத மாதிரி இருக்கும், கண்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும். லோ சுகர் ஆகிறப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வரும், பேச முடியாது. ஸோ அப்போ நம்ம சுகர் லோவாகும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 கிராம் சுகர் கொடுத்துட்டு 15 நிமிடங்கள் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமும் ரெக்கவர் ஆகலை அப்படின்னா நம்ம உடனே மருத்துவர்களை வந்து போய் வந்து பார்க்கணும். ஸோ இந்த 15 கிராம் சுகர்னோடனே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளோ சர்க்கரையை தூக்கி அள்ளி போடுறது. இவ்வளோ சர்க்கரையை தூக்கி நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா அது எக்கச்சக்கமாக போகும். 100 கிராம் சுகர் அங்கே பேலன்ஸ் பண்ண 15 கிராம் சுகர். ஸோ அதுக்கு சேஃபான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சை. இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாக்லேட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சாக்லேட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சாக்லேட்னா கூட அதில் 60 கிராம் வந்து சுகர் வந்து இருக்கும். அப்போ ஒரு பேரிச்சை சின்ன பேரிச்சையாக இருந்தால் 3 பேரிச்சை, பெரிய பேரிச்சையானால் ஒரு பேரிச்சை, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் 15 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக உட்காரணும். அதுவே உங்களுடைய சுகர் லெவலை வந்து உங்களுக்கு சரியாக வந்து கொண்டு வந்து உங்களை தெளிவுற வைக்கும். அதனால அவசரமா வாயில சர்க்கரையை தூக்கி அள்ளி கொட்டுறதை வந்து நம்ம நிறுத்தணும். அடுத்து
சுகர் லெவலை ஈஸியாக பேலன்ஸாக வைக்கிறதுக்கு ஒரு 10-10 ரூலை ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு உண்டு ஒரு 10 நிமிடம் கழிச்சு ஒரு 10 நிமிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வாக்கிங் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட் சுகர் லெவல் டக்குன்னு ரைஸ் ஆகி நம்ம பிளட்ல அதிகமாக இருக்கிறத வந்து குறைக்கும். அடுத்து இந்த காலையில் லோ சுகர் வருது, காலையில் ஹை சுகர் வருது விடிய காலையில். அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோ சுகர். இந்த லோ சுகர் அப்படிங்கிறது ரொம்ப 70க்கு கீழே போகிறது நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வரும். அப்போ என்ன அப்படின்னா, இரவில் அவங்க போட்ட இன்சுலினோ, இரவில் அவங்க சர்க்கரை நோய்க்காக எடுத்த மருந்தோ டோஸ் வந்து அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை இரவில் அவங்க உணவு சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து லோ சுகராக வந்து ஆகும். அது மாதிரி இரவு உணவு அதிகமாக வெறும் மாவுச்சத்துள்ள உணவுகளே இருக்கும். ஸோ இதை மூணையும் பார்த்து சரி செஞ்சாங்கன்னா இந்த காலை நேரத்தில் டக்கு டக்குன்னு லோ சுகர் ஆகிறத தவிர்க்கலாம். சில பேருக்கு காலை நேரத்தில் வந்து அதிகாலையில் அதிக சுகர் ஆகும். இது வந்து டான் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. ஸோ இவங்க மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் தூக்கத்தை வந்து நல்லபடியாக இது பண்ணிக்கிறோம். முடிந்த அளவு இவங்க இந்த 10 மணிக்குள்ள ஸ்லீப்பிங்கு படுக்கைக்கு வந்து போயிடணும். இதையும் தாண்டி டான் ஃபினாமினாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த அதிகாலையில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரை கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் லோ சுகர் அப்படிங்கிறது ரொம்ப உயிருக்கே பிரச்சனையான ஒரு விஷயம். இறப்பை கூட வந்து சம்பவிக்கலாம். ஸோ அதனால காலையில் லோ சுகர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மருத்துவரிடம் சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சுலினோ இல்லை சுகர் மருந்தோ சரியான டோஸ் இருக்கா, உணவு முறை நீங்கள் இப்படி எடுத்துக்கிறது ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து ரெகுலேட் பண்ணாதான் அதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். நன்றி.